ஏம்ல டாக்டர், என்ன லைட் அணைக்காம படுத்திருக்க? இல்லை, என்ன கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குதியா? ஏம்ல, என்னாச்சு? என்ன உறக்கம் வரலையா? அத பத்தி உனக்கு என்ன கவலை? அது எனக்கு என்ன கவலையா? நான் கவலைப்படாம வேற யாரு கவலைப்படுவா? ஏதோ ஒண்ணு. உனக்கு தூக்கம் வந்தா படுத்து தூங்கு. என்ன கோவமா இருக்கியோ? எதுக்கு படுக்கிற நேரத்துல கதைக்குத? என்ன பிரச்சனை? ஆமா, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு. தெரியாம தானே கேட்கேன். சொல்ல முடியாது, போ. எசக்கி ரத்னா விவகாரம் தானே. அவங்கள கூப்பிட்டு வந்ததும் உனக்கு பிடிக்கல. என்ன பதில காண? மௌனம் சம்மதம் தானே? இல்லை, உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு அதான் சரின்னு பட்டுச்சு. அதனாலதான் அதை நான் செஞ்சேன். புரியல. இல்லை, அந்த முத்துப்பாண்டிக்கு வேணும்டா அவன் இங்க வந்து பாக்கட்டான். நான் ஒன்னும் அதை தடுக்கலையே. இதே எங்க அப்பா சொன்னா? எது? உன்னைய கூட்டு போய் உங்க அப்பா உங்க வீட்டுல வச்சுக்கிடுவாரு, நான் அங்க வந்து உங்க கூட சேர்ந்து வாழ்றதா? ஏம்ல, ஆளை பாரு. பெத்த பொண்ணுக்கு அந்த ஆள் ஜோர் போடுறதுக்கு எண்ணி போடுவான். இதுல உன்னைய கூட்டு போய் அங்க வச்சுக்கிட்டு காப்பாத்துவானா அவரு? ஓவியா, சப்போஸ் அவரும் இதே மாதிரி சொன்னா? அவன்லாம் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டான்ல. உனக்கு தெரியாதா என்ன? நான் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணமே உங்க அப்பன் தானே. சரி, எங்க அப்பா தப்பானவர் தான் இருக்கட்டும். ஆனா முத்துப்பாண்டி, உன் தங்கச்சிங்களுக்கு நீ எப்படியோ எனக்கும் அவன் அண்ணன் தானே, கூட பிறந்தவன் தானே. அவன் வந்து என்ன கூப்பிட்டா நான் போயிடுவா? என்னடா இழிப்பு? உன் புருஷனுக்கு நீ வேணும்னா இங்க வந்து வாழட்டோன்னு உன்ன மாதிரி அவன் சொன்னா, உன் தொங்கச்சி மாதிரி நானும் போயிடலாம்ல. நியாயம்னா எல்லாருக்கும் ஒரே நியாயம்தான். நீ போமாட்டல. ஏன் போக மாட்டேன்? நான் ஒரு முடிவெடுத்தா கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன். அது உனக்கு தெரியும்ல. இல்லை, நீ எல்லாம் போமாட்டல. சும்மா தண்டது. நீ என்ன சொல்றது? அதான் சொல்லுதோம்ல, என் அப்பா ஒன்னும் உன் அப்பா மாதிரி ஒரு கேடு கட்டவன் கிடையாது. நான் ஒன்னும் அந்த வெங்கடேசன் மாதிரி கூறு கட்டவனும் கிடையாது.